தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரியில் கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மகாராஜ பாண்டி. புதுச்சேரி கடற்கரை பகுதிகளில் காற்றின் வேகம் எந்த அளவுக்கு இருக்கு, விவரங்கள் என்ன? வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் வட தமிழகம் புதுச்சேரி நோக்கி நகர்ந்து வருவதை புதுச்சேரியில் இன்று காலை முதலே நாம் உணர முடிகிறது. தற்போது புதுச்சேரி பழைய துறைமுகம் பகுதியில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இங்கு கடல் சீற்றம் அதிகமாக இருக்கிறது, அதேபோல் காற்றும் அதிகமாக இருக்கிறது. இதனால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது என்பதற்காக புதுச்சேரி பழைய துறைமுக பகுதியில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அதாவது புயல் புதுச்சேரி அருகே இருக்கிறது. இதனால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம், பாதுகாப்பாக இருங்கள் என்பதை குறிக்கும் வகையில் தான் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. இதேபோல் புதுச்சேரியில் கடல் சீற்றம் வழக்கத்தை விட அதிகமாக தான் இருக்கிறது. தற்போது நாம் அந்த பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதாவது பழைய துறைமுகம் பகுதியிலேயே பீச்சிலேயே காற்று இருக்கிறது, கடல் அலையும் அதிகமாக இருக்கிறது. அந்த காட்சியை நாம் தற்போது பார்க்கலாம். வழக்கத்தை விட கடலின் சீற்றம் அதிகரித்து இந்த கடல் பகுதி முழுவதுமே இருக்கிறது. சுமார் 7 அடி உயரம் வரை அலை வீசுகிறது. இதனால் புதுச்சேரியில் உள்ள 15 கிராமங்களை சேர்ந்த மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்லவில்லை. குறிப்பாக காலாப்பட்டு முதல் புதுக்குப்பம் வரை 15 மீனவ கிராமங்கள் மீன்பிடிக்க செல்லாததால் விசைப்படகு, பைப்பர் படகு, கட்டுமரங்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான படகுகள் தேங்காய் திட்டு மீனவ கிராமத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் யாரும் கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் என்று புதுச்சேரி போலீசாரும் எச்சரித்து வருகிறார்கள். அதாவது கடல் இந்த மாதிரி இருக்க மறுபுறம் காற்றும் அதிகமாக இருக்கிறது. அதையும் நீங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த பீச் ஓரத்தில் இருக்கும் தென்னை மரங்களுடைய காற்றை நீங்கள் பார்க்கலாம். இந்த வழக்கத்தை விட காற்று இருப்பதால் தென்னை மரத்தில் இருக்கும் கிளைகள் அதிகமாக தான் அங்கும் இங்குமாக சென்று கொண்டு இருக்கிறது. இதனால தான் புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. புதுச்சேரி கடற்கரைக்கு பார்க்க யார் வர வேண்டாம் என்று போலீசாரும் அறிவுறுத்தி வருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் புதுச்சேரியில் இன்று காலை முதலே வானம் மேகமூட்டத்தோடு தான் காணப்பட்டு வருகிறது. குளிர்ச்சியான வானிலையும் அதிகமாக இருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே, அதாவது புயல் சின்னம் மட்டும் இல்லாமல் கடந்த சில நாட்களாகவே கடலின் சீற்றம் மாற்றங்கள் அதிகமாக இருப்பதால் மீனவர்கள் ஒரு வாரமாக கடலுக்கு செல்லவில்லை. தற்போது கடல் சீற்றம் அதிகமாக இருக்கிறது. புயல் புதுச்சேரி அருகே வந்து கொண்டிருக்கிறது. மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது என்று மீன்வளத்துறை ஒரு கட்டாயம் உத்தரவு போட்டிருக்கிறது. இதனால் மீனவர்கள் நேற்று முதல் கடலுக்கு செல்லவில்லை. அது மட்டுமல்லாமல் ஆழ்கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களும் புதுச்சேரி தேங்காய் திட்டு துறைமுகத்துக்கு தங்கள் படகுடன் வந்துவிட்டார்கள். தற்போது பழைய துறைமுகம் பகுதியில் மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்து வலைகளையும் அவர்கள் சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அவரிடம் இது குறித்து கேட்கலாம். ஏன்னா அந்த காற்று எப்படி இருக்குது, வழக்கத்தை விட காற்று எப்படி இருக்குது, சீற்றம் எப்படி இருக்குது, இதை நீங்கள் எப்படி உணர்றீங்க? ஆமாம், வழக்கத்தோட காற்று கடல் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் இப்போ யாருக்கும் மீனவர் யாரும் தொழில் போகாமல் இருக்கிறோம். ஏற்கனவே ஒரு 15 நாளாக போகாமல் தான் இருக்கிறோம். பாண்டிச்சேரி மீனவர் அந்த உதவி யாரும் பண்ணல, எல்லாம் வீட்டில் தான் இருக்கிறோம் நாங்கள். இந்த காற்றை பார்க்கும்போது மழைக்கான அறிகுறி தெரியுதா? இந்த மழை எப்போ வர்ற மாதிரி தெரியுது? இல்லை, மழை வர்றது எனக்கு அறிகுறி தெரியல. வானிலை ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க 29 மழை வரும்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு தெரியல. இப்போ இந்த படகு இங்கே கரையோரத்தை வச்சுட்டீங்க, வலையும் வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ வலை பிடிக்கிற மீன் பிடிக்கிற வலை, கட்டுமரம் எல்லாம் கரையில் தூக்கி ஓரமாக தான் வச்சுருக்கோம். அலை அதிகமாக வரும்போது இன்னும் ஓரமாக தூக்கி வச்சுட்டு வீட்டில் தான் இருக்கிறோம். இந்த காற்று எப்படி வழக்கத்தோட காற்று அதிகமாக இருக்குது. அதாவது வழக்கத்தோட இந்த காற்று எங்களுக்கு அதிகமாக தான் இருக்குது. அதே மாதிரி கடல் சீற்றமும் அதிகமாக தான் இருக்குது. நாங்கள் பாதுகாப்பான தான் இருக்கிறோம் என்று மீனவர்கள் தெரிவித்தாங்க. இது மட்டும் அல்லாமல், அதாவது புதுச்சேரியில் புயல் அருகே தமிழகம் புதுச்சேரி அருகே புயல் கரையை கடக்க இருப்பதால் அனைத்து துறை ஊழியர்களும் தயாராக இருக்க வேண்டும், மீட்பு பணியில் தீவிரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மாவட்ட ஆட்சியர் குலத்தங்கன் தலைமையில் இன்று காலை முதல் தொடர்ச்சியாக கூட்டங்கள் போட்டப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் மீட்பு பணியில் ஈடுபடுவதற்காக அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு குழு கம்பெனி ஒரு குழுவும் இங்கே புதுச்சேரிக்கு சற்று முன் வந்திருக்கிறது. எனவே அனைத்து துறைகளும் தயாராக இருக்க வேண்டும். விடுமுறைக்கு சென்றவர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என்று அரசு ஊழியர்களுக்கு முதல்வர் ரெங்கசாமி ஒரு உத்தரவும் போட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மகாராஜ பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.